ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஃபிசிக்ஸ் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சாப்டர்லேருந்து எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், அதை இஎம்எஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இஎம்எஃப் இது ஒரு ஃபோர்ஸ் கிடையாது, ஆக்சுவலாக இது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போது இமேஜின் பண்ணுங்களேன், இது ஒரு பேட்ரியோட டெர்மினல், ரெண்டு டெர்மினல், இதை தான் நம்ம எலக்ட்ரோட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? ஒரு பேட்ரி இருக்குது, ஒரு செல் இருக்குது, அதோட ரெண்டு டெர்மினல் தான் நம்ம இதை ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இது ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன், இந்த டெர்மினல் பின்னு எடுத்துக்கிறேன். இது பேர் தான் எலக்ட்ரோட்ஸ். டியூ டு கெமிக்கல் ரியாக்ஷனால் என்ன ஆகும்னா, இந்த ஏ டெர்மினல் இருக்கு இல்லையா, இதை நோக்கி எல்லா பாசிட்டிவ் சார்ஜும் இப்படி போகும். சைமல்டேனியஸாக நெகட்டிவ் சார்ஜ் எல்லாமே பி டெர்மினல் நோக்கி போகும். ஸோ இதே போல் எல்லாமே போயிட்டு இருக்கும் இல்லையா, பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாமே ஏ டெர்மினல், நெகட்டிவ் சார்ஜ் எல்லாம் பி டெர்மினல். அப்படி போகும்போது இந்த இடத்துல ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து பில்டப் ஆகும். பாசிட்டிவ் சார்ஜஸ்லாம் இங்கே ஃபார்ம் ஆகும், இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜஸ்லாம் ஃபார்ம் ஆகும். இமேஜின் பண்ண முடியுதா? இப்போது இங்கே இந்த பாசிட்டிவ் சார்ஜ் மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது அப்படின்னு வச்சுப்போம். அந்த ஃபோர்ஸுக்கு பேர் எஃப்என் அப்படின்னு சொல்கிறேன். ஃபோர்ஸ் ஒரு வெக்டார் குவான்டிட்டினால எஃப்என் வெக்டார்னு நம்ம சொல்கிறோம். இப்படி ஆக்ட் பண்ணுது, இதில் ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து பில்டப் ஆகிடுச்சு. அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆகிடும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு, டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்டால் ஒரு ஃபோர்ஸு நெகட்டிவ் டெர்மினல் நோக்கி ஆக்ட் பண்ணோம், அதாவது பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் நோக்கி. அதை வந்து நம்ம எஃப்இ, ஃபோர்ஸ் ஒரு வெக்டார் குவான்டிட்டினால எஃப்இ வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ எஃப் என்னன்னா என்ன மீனிங்கு? ஒரு ஃபோர்ஸு இந்த பாசிட்டிவ் சார்ஜ் மேலே ஆக்ட் பண்ணுறது. எஃப்இனா என்னது? ஒரு ஃபோர்ஸு பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து நெகட்டிவ் டெர்மினல் போகுது. ஆக்சுவலாக இது வந்து டிபெண்டிங் ஆன் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி சொல்கிறதா இந்த ஃபோர்ஸு. இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியுமே, வாட் இஸ் எஃப்இ? force due to electric field Fe which is equal to வெக்டாரில் சொல்லலாமா? Fe வெக்டார் equal to charge into electric field. இதை ஒரு ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கிறேன். இப்போ இதே போல் பாசிட்டிவ் சார்ஜஸ்லாம் இந்த பக்கம் போயிடுச்சு, நெகட்டிவ் சார்ஜஸ்லாம் இந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா இங்கே ஒரு ஒர்க் டன் நடந்திருக்குன்னு அர்த்தம். அந்த ஒர்க் டன் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம்னா, ஒர்க் டன்னு W which is equal to, இவர் தானே ஆக்சுவலாக ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் மேலே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் இவர் தானே. அப்போ நான் ஃபோர்ஸு இன்ட்டு இந்த ரெண்டு பிளேட்டுக்குள்ள டிஸ்டன்ஸை வந்து நான் டின்னு எடுத்துக்கிறேன். இது வந்து டி அப்படின்னு சொல்ல போகிறேன். ஃபோர்ஸ் இன்ட்டு செப்பரேட்டட் டிஸ்டன்ஸ், இதுக்கு பேர் தான் ஒர்க் டன் அப்படின்னு மீனிங். கரெக்டாக? W ஈக்குவல் டு எஃப்என் இன்ட்டு டி. முடிஞ்சிச்சு இல்லையா? இப்போது இஎம்எஃப்னா என்ன மீனிங்? இஎம்எஃப்பை நம்ம இ அப்படின்னு சொல்லுவோம். ஈனா என்ன தெரியுமா அர்த்தம்? work done per unit charge. work done per unit charge பேர் தான் EMF அப்படின்னு பேர். ஸோ இதை நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? E which is equal to work done W divided by charge Q. work done ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கேன் இல்லையா, அதை நான் சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா? அப்படின்னா E which is equal to work done FND divided by charge வந்து Qன்னு சொல்ல போகிறேன். இப்போது இந்த பாசிட்டிவ் சார்ஜ் மேலே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸும் இந்த பக்கம் எலக்ட்ரிக் ஃபீல்டால் கிரியேட் ஆன ஃபோர்ஸும் ரெண்டுமே ஈக்குவல். இதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? எஃப்இ விச் இஸ் ஈக்குவல் டு எஃப்என் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் இந்த ஃபோர்ஸு எஃப்போட வேல்யூ என்னென்ன சொல்ல போகிறேன்? எஃப்இ எப்படி எதை போகிறேன்? நான் எஃப்என்டின்னு எதை போகிறேன், ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல். ஓகே, ஸோ சிம்பிளாக எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? இதை தான் நான் எப்படி எதை போகிறேன்னா எஃப்என் ஈக்குவல் டு இப்படியும் சொல்லலாம் இல்லையா, எஃப்இடின்னு சொல்லலாம் இல்லையா நம்ம, ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல்னால. ஸோ அப்படியே இங்கே நான் சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன் பாருங்கள். இஎம்எஃப் இ விச் இஸ் ஈக்குவல் டு எஃப்இடி டிவைடட் பை சார்ஜ் கியூ. எஃப்இ ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணி சார்ஜ் இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இஎம்எஃப் இ ஈக்குவல் டு சார்ஜ் இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு டிஸ்டன்ஸு டிவைடட் பை சார்ஜ் கியூ. இங்கே எதாவது கேன்சல் ஆகிடும், இந்த ரெண்டு கியூ கேன்சல் ஆகிடுச்சு. அப்படின்னா
E which is equal to என்ன வரப்போகுது EDன்னு வரப்போகுது. What is ED? Electric field separated by distance. இதுக்கு பார்த்தா potential சொல்லுவோம் நம்ம. So what is the meaning of potential? Potential we call it as V which is equal to என்ன சொல்லுவோம் ED. அதுதான் potential difference நம்ம சொல்ல போகிறோம். அப்படின்னா என்ன வரப்போகுது இந்த இடத்துல EMF E equal to potential difference V அப்படின்னு பேர். இதை ஒரு புரிகிற மாதிரி சொல்லப்போனால் நம்ம புதுசாக ஒரு செல் வாங்குகிறோம், கிளாக்கில் போடுவோம் இல்லையா, அந்த ஒரு செல்லு, அதோட பேட்ரி அதோட இஎம்எஃப் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம என்ன சொல்லுவோம்னா ஜென்ரலாக 2 வோல்ட்டுன்னு வச்சுப்போம். 2 வோல்ட்டு சொல்லுவோம் இல்லையா, 2 வோல்ட் பேட்ரின்னு இல்லையா, இல்லை செல்லு 2 வோல்ட்டு செல்லு இல்லை 2 வோல்ட் பேட்ரி. இதோட இந்த 2 வோல்ட்டுன்னு எதை ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா அதோட இஎம்எஃப்பை ரெப்ரசன்ட் பண்ணுறோம். மீனிங் புரியுதா? இப்போது வீணா என்ன சார், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் என்ன சார், அந்த செல்லை நான் என்ன பண்ணுறேன் ஒரு சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ணுறேன். இதுதான் அந்த செல்லு, ஒரு கீ, இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரிக் பல்ப் இருக்குன்னு இமேஜின் பண்ணிப்போம், இது கூட கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த செல்லோட இஎம்எஃப் வேல்யூ என்ன வருது 2 வோல்ட்டுன்னு நமக்கு தெரியும். ஓகே, இப்போது இந்த கீ ஒரு ஓப்பன் கீயாக இருக்குது, ஓப்பன் கீ அப்படின்னா அந்த டைமில் நான் இந்த செல்லோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை இங்கே மெஷர் பண்ணி பார்த்தா அதுவும் இங்கே எனக்கு என்ன காட்டும் 2 வோல்ட்டு தான் காட்டும். அதாவது இஎம்எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு 2 வோல்ட், அதாவது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னு எனக்கு காட்டும். எப்போனா இந்த சர்க்கியூட் ஒரு ஓப்பன் சர்க்கியூட்டாக இருக்கும்போது. இப்போ நான் இந்த சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன், என்னாகும் இந்த செல்லுலேருந்து கரண்ட்டு ட்ரான் ஆகுமா, ஐன்னு ஒரு கரண்ட்டு ஃப்ளோ ஆகும், அதனால் இந்த எலக்ட்ரிக் பல்ப் என்ன ஆகும் க்ளோ ஆகும் நமக்கு. இப்போ என்ன ஆகுது, இந்த செல்லுலேருந்து கரண்ட்டு ட்ரான் ஆகிட்டே இருக்குது, அதனால தான் இவர் க்ளோ ஆகுறாரு. இப்போ கரண்ட்டு ட்ரான் ஆகும்போது 2 வோல்ட் இருந்துச்சு இல்லையா, அது குறைய ஆரம்பிக்குமா கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போது கரண்ட்டு ட்ரான் ஆகிட்டே இருக்குது, ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் என்ன ஆகுது, இந்த செல்லோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1.8 வோல்ட்டுன்னு வருதுன்னு வச்சிங்களேன். ஜஸ்ட் இமேஜின் 2 வோல்ட் இருந்துச்சு, கரண்ட்டு ட்ரான் ஆகிறதுனால இந்த பேட்டரியிலேருந்து இதோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது, 1.8 டிக்ரீஸ் ஆகுது. இதுக்கு பேர் தான் டெர்மினல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டெர்மினல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் மீனிங் புரியுதா? இந்த 2 டேர்மு என்னென்னு, இந்த சர்க்கியூட்டு ஓப்பன் சர்க்கியூட்டாக இருக்கும்போது அந்த செல்லோட இஎம்எஃப் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அந்த செல்லோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த சர்க்கியூட்டை நான் இந்த க்ளோஸ் பண்ணிட்டேன், இந்த கீயை க்ளோஸ் பண்ணிட்டேன்னா இந்த செல்லுலேருந்து கரண்ட்டு ட்ரான் ஆகும் இல்லையா, கரண்ட்டு ட்ரான் ஆக இதோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 இருந்தது 1.8 டிக்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நான் என்ன சொல்லுவேன், இதுக்கு பேர் தான் டெர்மினல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு சொல்லுவேன். மீனிங் புரியுதா? இப்போது ஓப்பன் சர்க்கியூட்டாக இருக்கும்போது E ஈக்குவல் டு வின்னு சொல்கிறோம் இல்லையா, இஎம்எஃப்பும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் சேம் சொல்கிறோம் இல்லையா, இதை ரெப்ரசன்ட் பண்ணுற ஈக்குவேஷன் தான் இது. இஎம்எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஈனா இஎம்எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். Could you understand the meaning? இதுதான் ஒரு பேசிக் ஐடியா அபவுட் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் கிடையாது ஆக்சுவலாக அது. இதுக்கு ஃபோர்ஸு ஏன் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா இது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், பேர் தான் ஃபோர்ஸு. ஸோ இஎம்எஃப் இஸ் நாட் ஏ ஃபோர்ஸ், இஸ் ஏ ஸ்பெஷல் டைப் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். புரியுதுங்களா?